ரோமருக்கு நிருபம், ரோமர் 15ஆம் அதிகாரம், அதிலே 32வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று போதும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பகல் காலத்திற்காக நன்றி. அருமையான கர்த்தருடைய தாசர்கள், அருமையான கர்த்தர் ஊழியக்காரன் நடுவில் நின்று ஊழியம் செய்வதற்கு அடியானுக்கு பாராட்டின ஒரு நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் பேசக்கூடாது, நீங்கள் பேசணும். உங்கள் வார்த்தைகளை தெளிவாய் லகுவாய் ஆண்டவரை புரிந்து கொண்டு ஆண்டவரே அதிலே இன்னும் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் வசனங்களை, மர்மங்களை, ரகசியங்களை தெளிவாய் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரை அடிமை தாழ்த்துகிறேன். அப்ரோச்சனமான ஊழியக்காரன், என்னுடைய கடமை மட்டும் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். ரோமாபுரிக்கு எழுதியிருக்கிறார், கொரிந்துக்கு எழுதியிருக்கிறார், கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறார், எபேசியருக்கு எழுதியிருக்கிறார், பிலிப்பியர் எழுதியிருக்கிறார், கொலேசியருக்கு எழுதுகிறார், சோதரம் தெசலோனிக்கு எழுதியிருக்கிறார், தீமோத்தேயுக்கு, பிலமோன் எழுதியிருக்க நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நிருபங்களிலும் அவர் வித்தியாசமான காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவி எழுதி வைத்திருக்கிறார். இந்த ரோமாபுரிக்கு அவர் அநேக காரியங்களை எழுதி கொண்டு வரும்போது கடைசியாக அவர் முக்கியமான சில காரியங்களை சொல்லுகிற ஒன்று என்னவென்றால், நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். என் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்ன பண்ணணும்? போராடணும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், உங்கள் பாஸ்டர், அதாவது உங்களை இந்த நடத்துகிற ஊழியக்காரர் அதிகமாக இதை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அப்படி தானே? ஜெபம்னாலே அவங்களுக்கு அல்வா மாதிரி, திருநெல்வேலி அல்வா மாதிரி. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது திருநெல்வேலி அல்வா மாதிரி தான். ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா நான் டிசம்பர் மாதம் அவங்க வந்தபோது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. இவங்க அதிகமாக ஜெபத்துக்கு என்ன கொடுக்குறாங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த நல்ல ஜெபிக்கிற ஊழியக்காரங்க, நல்ல ஜெபிக்கிற அம்மாவை பார்த்தா எனக்கு அவ்வளோ கொள்ள ஆசை. முன்னாலெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மீசை எடுத்தவங்களை பார்த்தா எனக்கு அப்படி ஆசையாக இருக்கும். இந்த களத்தில் காலம் ஒன்றும் இல்லைன்னா அவங்களும் ஆசையாக இருக்கும். நான் உங்களை சொல்ல, தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. அந்த காலத்தில் அப்படி, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் இவங்க நான் யார்? ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க, ஏன்னா கத்தோலிக்கு வந்ததுனால. அதே மாதிரி எனக்கு இப்போ அது மீசலை விட்டுருங்க, அது மேட்டர் இல்லை. இப்போ நான் சொல்லுன்னா, இப்போ ஜெபிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு என்னது ரொம்ப ஆசை. இப்போ பரிசுத்த பவுல் எழுதுகிறார், நீங்க ஜெபிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் நான் போராடுவது போல என்னோடு கூட போராடுங்கள். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் போராடின ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கலாம். யார் என்றால் யாக்கோபு. இந்த போராடுகிற மனுஷனுக்கு 3 காரியம் சம்பவிக்கும். இந்த போராடுகிற மனுஷனுக்கு என்ன காரியம்? 3 காரியம். நான் வசனம் சொல்ல விரும்பல. ஒன்று, போராடுகிறவனுடைய பெயர் மாற்றப்படும். மாற்றப்பட்டுச்சா? 2வது, போராடுகிறவனுடைய பெயர் அறியப்படும். ஆமென். அறியப்பட்டுச்சா? இன்னைக்கு உலகமே அறிகிற அளவுக்கு அந்த பேர் தான் இருக்குது. கர்த்தர் என்ன சொன்னார்? உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. இன்று முதல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படுவதாக. கர்த்தர் பேரை மாற்றிட்டாரு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த உலகத்தில் அதிகமாக இப்போ சொல்லப்படுகிற ஒரு பெயர் என்றால் சொல்லுங்க. ஆமென். அப்போ போராடுறவனுடைய பெயர் மாற்றப்படும். 2வது, போராடுகிறவனுடைய பெயர் அறியப்படும். 3வது, போராடுகிறவனுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். இருக்குதா?
கர்த்தர் சொல்லுங்க. இரண்டாவது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற ஒரு சகோதரன், ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பன், ஜெபிக்கிற ஒரு சகோதரி, ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய் உடைய பெயர் மாற்றப்படும். இரண்டாவது, பெயர் அறியப்படும். அந்த பெயரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் ஒரு புத்தகம் படித்தேன், நீங்க யார் படிச்சீங்கன்னா தெரியாது. ஸ்ரீலங்காவில் கோல்டன் விக்ரமரத்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கோல்டன் விக்ரம், ஒரு பெரிய பரிசுத்தவான். ஆமென். அவர் ஒரு பைபிள், அது சொல்லப்போனால் ஒரு 70-80 வருஷத்துக்கும் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் நான் அந்த புக்கில் படிச்சிருக்கிறேன். அப்போ அவர் ஒரு பைபிள் காலேஜ் படிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. தேவ சம்பந்தம் ஜெபம் பண்ணி பைபிள் காலேஜ் போயிட்டாரு. ஆனால் இந்த பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன கிடையாது, வசதி இல்லை. ஆமென். ஒரு வருஷம் முடிய போகுது. பிரின்சிபால் சொல்றாரு, விக்ரமரத்னா சோதரம், இன்னும் 3 நாள் தான் இருக்குடா, நீ ஃபீஸ் அடைக்கல, 3 நாள் கழிச்சு நீ எங்க போயிட வேண்டியதான். எங்க போயிடணும்? வீட்டுக்கு போயிடப்பா. ஐம் சாரி, இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. இந்த விக்ரமரத்னா அந்த பைபிள் காலேஜ் கொஞ்சம் கடற்கரை ஓரத்துல இருக்குது. இவர் என்ன பண்ணார்னா, அந்த பிரின்சிபால் சொல்லிட்டு போயிட்டாரு, 3 நாள் எங்க போகல. இவர் காலில் நேர புறப்பட்டு அந்த கடற்கரையில் போய் அந்த பாறைக்கு இடையில உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென். ஜெபிச்சுட்டு சாயங்காலம் ரூம்ல பார்க்குறாரு, எந்த மாற்றமும் இல்லை, படுத்து உறங்குறாரு. ஃபாஸ்டிங். அடுத்த நாள் போறாரு, அடுத்த நாளும் ஜெபிக்கிறாரு, திரும்ப படுத்துக் கொள்ளுகிறாரு. 3ஆவது நாள் போகிறாரு. பார்க்கும்போது இவருடைய டேபிளில் ஒரு பேப்பர் இருக்குது. என்ன பேப்பர்னா, விக்ரமரத்னா நாளை காலையில் என்ன பார் என்று சொல்லி யார் எழுதி வச்சிருக்கிறா? பிரின்சிபால் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ இவர் நினைச்சா நாளைக்கு நம்ம சீட்டு என்ன பண்ணி போகுது, கிளிய போகுது. சோதரம். அப்படி இவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. காலையில் 10 மணி ஆச்சு. இவர் போகிறாரு. போனோடனே பிரின்சிபால் ரூமில் போனோடனே, மே ஐ கம் இன்? எஸ் கம். உள்ளே போனோடனே பிரின்சிபால் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் சீட்டில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவுடனே ஒரு கவர் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ இவர் வாங்கினார். இவர் திறந்து பார்த்தார். திறந்து பார்த்தா அதில் கொஞ்சம் பணம் இருக்குது. என்னங்க, கொஞ்சம் பணம் இருக்குது. ஏன் சார், என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. உன்னுடைய பெயருக்கு அமெரிக்காவிலிருந்து மணி ஆர்டர் வந்திருக்குது. என்ன வந்திருக்குது? அது நம்முடைய நீ படித்து முடிக்கிறதுக்கான அத்தனை செலவுகள் போக மீதி உள்ள பணத்தை உன் கரத்தில் கொடுத்திருக்கிறேன். அப்போ கேட்டாங்க, எப்படி என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, 6 மாதத்திற்கு முன்பாக அமெரிக்காவிலே ஒரு கிராமத்திலே ஒரு விதவை தாயுடைய வீட்டை கர்த்தருடைய ஆவியானவர் தட்டினார். இந்த அம்மா ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒண்ணு, இந்த பைபிள் காலேஜுடைய பெயரும் கொழும்பு என்கிற பெயர் மட்டும் சொல்லிட்டு இவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு அனுப்பு, அவ்வளவுதான். இந்த அம்மாவுக்கு கொழும்பு எங்க இருக்குன்னு என்னது தெரியாது. அல்லேலூயா. நேரே வந்தாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டாங்க, கொழும்புன்னு சொல்லி ஏதாவது ஒரு நாடு இருக்கான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. கொழும்புன்னு ஒரு நாடு இருக்கா அப்படி கேட்டாங்க. அப்போ அவங்க பார்த்து, கொழும்பு நாடு இல்லை, அது ஒரு சிட்டி. ஸ்ரீலங்கான்னு ஒரு தேசம் இருக்குது, அங்கே உள்ள சிட்டி. அப்போ அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் என்ன பண்ணணும், அனுப்பணும். அந்த நாளிலிருந்து அவங்க 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டராக மாற்றினாங்க. இறைச்சி வாங்குறத ஸ்டாப் பண்ணாங்க. அது வருது சேர்த்து அது ஏழை அம்மா தான் சேர்த்து என்ன பண்ணாங்க, அந்த அமௌண்ட்டை 6 மாசத்துக்கு பிற்பாடு அந்த அமௌண்ட் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கரெக்டாக அந்த 3 நாள் கழித்து 4ஆவது நாள் யாருடைய கையில் கிடைச்சிருக்குது?
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் என்பது சாதாரணமானது அல்ல. ஜெபம் இந்தியாவில் ஜெபிக்கிறீங்களா, அமெரிக்காவில் உள்ள கதவை தட்டும். இந்தியாவில் நீங்க போராடி ஜெபிக்கிறீங்களா, ஜப்பான்ல ஒருவருடைய கதவை தட்டும். ஆமென். அவருடைய சாட்சி ரொம்ப மகிமையா இருக்கும். ஆமென். கடைசி அந்த அவரை எழுதுறாரு, அவர் ஊழியத்தில் வந்து பெரிய ஆளாகி ஊழியம் வளர்ந்து ஒரு முறை அந்த அம்மாவை பார்க்க போறார். எங்க? அமெரிக்காவுக்கு போறார். சோதம் போகும்போது சோதம் அந்த அட்ரஸை கேட்டு 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 பார்த்தா ஒரு மலை பிரதேசமான ஒரு ரொம்ப இன்டீரியர் ஏரியா உள்ள போய், ஆமென், அங்க பார்த்தா ஒரு சாதாரண ஒரு வீடு, ரொம்ப பெரிய வீடு கிடையாது, ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டு. இவர் போய் டோரை தட்டுறாரு. டோரை தட்டும் போது உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, மை டியர் சன் கோல்டன் விக்ரம் ரத்னா, ப்ளீஸ் கம் இன்சைட். அல்லேலூயா. இவர் போறது தெரியாது, எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனா உள்ள இருந்து என்ன வருது? அல்லேலூயா. அவர் எழுதுறாரு, அந்த அம்மா தன்னுடைய டைரி எழுதி வச்சிருக்கிறாங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு கோல்டன் விக்ரமத்ரா என்ன சந்திக்க வருவான். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. உண்மையில சொல்றேங்க, அந்த புக்கை படிச்சுட்டு நான் தேம்பி தேம்பி அழுதேன். உண்மையில எனக்கு இப்ப சொல்லும் போதே என்னோட உள்ளமன் அப்படியே பூரிக்குது. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. ஒரு மனுஷன் அந்த கண்ணீர் வடிச்சா இல்ல ஜெபிச்சா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கிரியை செய்றார் பாருங்க. அல்லேலூயா. சரி, நம்ம சப்ஜெக்ட்குள்ள போவோம். ஆமென். நிறைய பேச வேண்டி இருக்கிறது. சோதரம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, என் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு போராட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். போராடுறதுக்கு உலக பிரகாரமா போராடுறதுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு என்ன வேணும்? அழகா சொன்னீங்க. வாசிக்கலாம். எபேசியர் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு ஒரு ரகசியத்தை எழுதுகிறார். எங்களுடைய போராயுதங்கள், அப்ப நாங்க யுத்தம் பண்ணுறவங்க, நாங்க போராடுறவங்க. ஆனா எங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ஆவிக்குரியவனுக்கு பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் சில ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். நான் இந்த நாளில் 9 ஆயுதங்களை குறித்து பேச விரும்புகிறேன். எத்தனை ஆயுதங்கள்? ஆமென். எனக்கு சமயம் எந்த அளவு கை கொடுக்கும் எனக்கு தெரியல. நான் மேக்சிமம் அந்த டைமுக்குள்ள முடிப்பது, நான் ஒரு நிமிஷம் கூட முன்னே எடுக்க மாட்டேன். என்னை படிச்சு கொடுத்தா அப்படி கொடுத்துட்டாங்க, 1/2 மணி நேரம் பசங்க பண்ண கொடுத்தா அந்த இதுக்குள்ள முடிச்சிருவேன். ஆமென். பாஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு நிமிஷம் முன்னே போகவே மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவன் முடிச்சிடறேன். ஆமென். அப்போ நம்ம ஜெபத்தில் போராடுறதுக்கு தேவன் 9 விதமான ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த ஆயுதம் எப்படி இருக்கணுமா? தேவ பலம் உள்ளதா இருக்கணுமா? இப்ப நீங்க பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் ஒரு 10வது வசனத்தை வாசிங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரமா. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை என்ன பண்ணாம, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஞானி எப்படி எழுத பாருங்க. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க, நீங்க பாருங்க, ஒரு மீன் வெட்டுறது கூட, நீங்க வீட்டில் மீன் வெட்டி பழக்கம் இருக்குதா? மீன் வெட்டினால் கூட கல்லில் நாள் தேய்ச்சி தேய்ச்சி என்ன பண்ணுவோம்? ஏங்க
இந்த காலத்துலயாவது நம்ம வந்து பார்பர் ஷாப் போனோம்னா பிளேடு போட்டு பண்றாங்க. நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால ஒரே ஒரு கத்தி தான் யார்கிட்ட இருக்கும். அது ஊர்ல, எங்க ஊர்ல, உங்க ஊர்ல எப்படி தெரியாது, அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஒரே கத்தி தான். உங்க ஜெனரேஷன் அப்படி இருக்காது. நான் பார்த்திருக்கிறது, அவர் ஒரு தோல் வச்சிருப்பாரு. அந்த தோல் என்ன பண்ணுவார், ஒரு எனக்கு முடி வெட்டினாலும் அந்த கத்தி தான், எங்க அண்ணனுக்கு முடி வெட்டினாலும் அந்த கத்தி தான். ஆமென். எங்க மாமாவுக்கு முடி வெட்டினாலும் ஒரு என்ன, ஒரு தீட்டு. கவனிங்க, இங்க ஆவியானவர் பிரசங்கம் கொண்டு சொல்லுகிறார், இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க ஒருவன் அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பயன்படுத்தும். அப்போ யுத்தம் பண்ண போகிற, போராட போகிற, ஆயுதம் கொண்டு போகிற நாமும் நம்முடைய ஆயுதம் எப்படி இருக்கணுமா, தேவ பலத்தால் தீட்டப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. நீங்க, நான் ஒரு உங்களுக்கு தெரியும் ஒன்று, எங்க ஊர்ல, எங்க வீட்டில் 8 தென்னை மரம் இருக்குது. என் வீட்டுக்குள்ளே 8 தென்னை மரம் இருக்குது வீட்டை சுற்றி. எனக்கு தென்னை மரம் ஏற தெரியாது. இந்த தேங்காய் வெட்டுறவங்க இருக்கு தெரியுமா, தேங்காய் வெட்டுறோம். உங்கள் ஊரில் தேங்காய் வெட்ட வருவாங்களா? அவங்க வந்து ஒரு அருவா கொண்டு வருவாங்க. அருவா, உங்கள் ஊரில் அருவான்னு சொல்லுவாங்க இப்படி தானே, எங்கள் ஊரில் அவங்க ஒரு அருவா கொண்டு வருவாங்க. அந்த அருவாவை என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி கொண்டு வருவாங்க சொல்லுங்க. கவனி, அந்த அருவா எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஒரு டவல்ல சுத்தி, நான் சொல்ல சரிதானங்க, ஒரு டவல்ல சுத்தி கொண்டு வருவாங்க. அந்த மரத்து பக்கத்தில் கொண்டு வந்தா என்ன பண்ணுவாங்க, அதை கலத்துவாங்க. ஏன்? அது ரொம்ப எப்படி இருக்கும், ஷார்ப்பா அழகா இருக்கும். இவங்க மேலே ஏறி ஒன்று வெட்ட வேண்டாம், அப்படியே அந்த 10 தேங்காயும் பழம் போல எங்க விழுகணும். நான் வந்து +2 படிச்சுட்டு இருக்கிறேன். +2 கன்னியாகுமரி ஸ்கூல்ல நான் +2 படிச்சுட்டு இருக்கிறேன். 5 நாள் கழிச்சு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், 12th எக்ஸாம். அப்போ நான் வந்து எங்கள் மாமா வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு ஒரு மகனுக்கு நானும் ஒரே கிளாஸ், 2 ஒரே கிளாஸ். மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டை சுற்றி பெரிய பெரிய தென்னந்தோப்பு, 60-70 மரம் இருக்கும். தென்னந்தோப்பில் படிக்கிறதுக்காக போனோம். சுமார் ஒரு இந்த டைம் இருக்கும், படிக்கிறதுக்கு போகிறான். படிக்க புக்கு வந்து உட்கார்ந்துருக்கும் போது எங்கள் மாமா பையன் சொன்னான், சகராஜ் தேன் கூடு எடுப்போமான்னு கேட்டான். என்னது? ஏன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னால தென்னை மரத்து ஓலையில் ஒரு தேன் கூட பார்த்தோம். தேன் கூடு எடுப்போமான்னு கேட்டான். நான் சொன்னேன், இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தேன் குடிச்சு பழக்கமே இல்லை, தேன் கூடு என்ன பண்ணுவோம், எடுத்தோம். அவன் வந்து தலைகளாகவே ஏறுவான், எனக்கு மரம் தெரியாது, சோதனம். அப்போ அவன் என்ன சொன்னான், ஓகே வீட்டில் போய் ஒரு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தான். வெட்டுக்கத்தி அது எத்தனை மாதம் ஆச்சோ தீட்டி மழுங்கின வெட்டுக்கத்தி. அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், நான் மரத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஓலையை வெட்டி போடுவேன். ஓலையில் இருக்குங்க, ஓலையை வெட்டி போடுவேன். ஓலை கீழே விழும்போது நீ ஓலை இழுத்துட்டு ஓடணும். அப்போ ஈச்சில் என்ன ஆயிரும், நமக்கு என்ன கிடைச்சிடும். ஓகே, ஐ ஆம் ரெடி டு, நான் லுங்கி கட்டியிருக்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன் இது இழுக்கிறதுக்காக. இவன் மேலே ஏறி என்ன கரெக்டாக உட்காந்துக்கிட்டான். உட்காந்துக்கிட்டு ஓங்கி வெட்டி கொடுத்தான். ஓலை என்ன ஆகலை, வெட்டுப்படலை. என்ன ஆயிருக்கும், ஈச்செல்லாம் இவனை பிடிச்சதா. இவன் என்ன பண்ணான், இருக்கிற பலத்தை என்ன பண்ணான், ஒரு 10 வெட்டு வெட்டினா. எப்படியோ ஓலை என்ன பண்ணுச்சு. அல்லேலூயா. நான் இங்கே எப்படி இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன். நேரம் ஓடி போய் ஓலை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கும் போது அவனை ஈச்சு பிடிச்சதுல அவன் வெட்டுக்கத்துக்கு என்ன பண்ணா, கீழே எறிஞ்சான். அல்லேலூயா. அது நேரம் வந்து யார் மேல விழுந்துச்சு, ஓலையை வெட்டல, ஆனா அது யாரை வெட்டி போட்டுச்சு, இங்க கரெக்டா இந்த பாருங்க, ஒரே வெட்டு அப்படியே வளர்ந்துட்டு. சோத்ராம் 23 தையல் யாருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், இதே வெட்டுக்கத்தி
ஷார்ப்பா இருந்திருந்தா சொல்லுங்க, தேனை சூப்பரா குடிச்சிருப்பேன். நான் சொல்லுதானே, அதான் சொல்ல வருகிறேன். நம்முடைய ஆயுதம் எப்படி இருக்கணும்? ஆமென். அந்த பரிசுத்த பவுல் எப்படி இருக்க தெரியுமா? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க எப்பொழுதும் தேவ பலம் உள்ளதா இருக்கணும். மாம்ச பலம் என்ன முடியாது. நீ எத்தனை தான் வெட்டு போட்டாலும் கீழே விழாது. அல்லேலூயா, ஆமென். கோலியாத்து விழணும்னா ஆவியின் பலன், நான் பின்னால வர்றேன், ஆவியின் பலன் வேணும். சோதரம். ஓகே, அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 144:1. உண்மை இல்லம்மா, 141. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற, சொல்லுங்களேன். நாம் புரிந்து கொண்டது என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா, இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களா, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் உங்களை யுத்தத்துக்கு படிக்க வைப்பார். அல்லேலூயா. உங்களை போருக்கு கண்டிப்பா பழக்க வைப்பார், அது மாற்றமே இல்லை. சரி, இப்போ நான் இந்த வசனம் விட்டுறேன். 9 ஆயுதங்களை படிக்க போறோம். அல்லேலூயா. முதல் ஆயுதம் சோதனம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் ஆயுதம் என்னவென்றால், வாசிக்கலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். போதும். முதல் ஆயுதம் நீங்க சொல்லுங்க, கண்ணீர். அது ஆயுதமாங்க? எஸ். ஒரு சிறந்த ஆயுதம் என்றால் கண்ணீர். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஆயுதத்தை அதிகமாக பயன்படுத்த தகுதியானவங்க யாரும் சொல்லுங்க அப்போ. அழகா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. அல்லேலூயா. இந்த ஆயுதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளால் யார் தான்? நானும் பார்த்துருக்கேங்க. நான் நிறைய அடக்காரதெல்லாம் நடத்திருக்கிறேன். அடக்காரதனை யாரோ ஒரு மரித்து போனாங்க. 50 ஆண்களும் 50 பெண்கள் நின்னாங்கன்னா ஒரு ஆண் கூட அழமாட்டான். ஆனா ஒரு 45 பெண்களாவது என்ன பண்ணுவாங்க? இவருக்கு இவங்களுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க? உண்மையில சோதம் ஆண்டவர் பெரிய கிருபை கொடுத்துட்டாருங்க. யாருக்கு? பெண்களுக்கு. ஆனா ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த கிருபையை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆமென். ஆனா உண்மையில ஆண்கள் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆமென். அவங்க அழ வேண்டிய இடத்துல அழுவாங்க. யாரு? நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வர்றேன். அல்லேலூயா. சோத்திரம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சோத்திரம். அல்லேலூயா. நான் ஒரு சந்தோஷத்துக்காக சொல்றேன். திருமணமாகி வீட்டுக்கு வந்த பிற்பாடு சோதரம் 1 வருஷமா அப்பா வீட்டுக்கு போகலை. சோதரம் புருஷன்கிட்ட கேட்பாங்க, அம்மா வீட்டுக்கு போகணும். உடனே இவர் சொல்ல, எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்லுவாங்க. அதான், டேய் அடுத்த 2 மாதம் கழிச்சு போகலாம்டா. இவர் வந்து சொல்லுவார், சோதரன் அப்பா விடலை. அடுத்தவங்க உடனே இந்த டேங்க் ஓப்பன் ஆயிரும். எந்த டேங்கு? இந்த டேங்க் இது ஃபுல்லாக பேங்க் டேங்க், பெரிய டேங்க். இது 2000 எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அல்லையா? உடனே ஓப்பன் ஆயிரும். ஃப்ரிட்ஜ் வாங்க இல்லைன்னா டேங்க் ஓப்பன் ஆயிரும். கிறிஸ்மஸ் எடுக்கலாம், என்ன டேங்க் ஓப்பன் ஆயிரும். அல்லேலூயா. நமக்கு உச்சி மீது வானிடந்து விழுந்தாலும் அச்சம் இல்லை, அச்சம் ஓப்பன் ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் டேங்க் உங்கள் கண்ணீர் சிந்தப்பட இட வேண்டும் என்னவென்றால் ஆண்டவருடைய பாதம். அங்கே சிந்துங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கு பண்ணாதீங்க, சிந்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் உண்மையிலே இது பெரிய ஆயுதமா? வேதத்தை நான் பார்த்தபோது இது உண்மையிலே பெரிய ஆயுதம் தான். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா ஏசப்பா மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்துட்டாங்க. கல்லறை இடத்துல மகதலா மரியாள் போறாங்க. ஹலோ,
மகதலா மரியா அழுது கொண்டே இருக்கிறாங்க. அங்க ஒரு தோட்டக்காரர் நிற்கிறார். தோட்டக்காரன் நினைச்சுக்கிறாங்க, எங்க ஏசப்பாவை எங்க வழி சொல்லுங்க, நாம் போய் எடுக்கணும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம், ஸ்திரியன்னு சொல்லி பார்த்தாரு, கண்ணு திறக்கல. மரியே என்று சொன்ன போது அவட கண்ணு திறந்துட்டு, போதகரே ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பிடிக்கிறது போறாங்க. உன்னை என்ன தொடாத, நான் இனி எங்க போகல, பிதாவிடத்தில் போகல. நான் அதுல எனக்கு ஆவியான கற்றுக் கொடுத்த பாடனா, அந்த சகோதரியுடைய கண்ணீரை கடந்து என் ஆண்டவரால போக முடியல. நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய கண்ணீரை கடந்து நம்முடைய ஆண்டவரால போக முடியாது. நான் சொல்லுகிறேன், இன்னொன்னு நான் சொல்லுகிறேன், நான் கற்றுக்கொண்டு சொல்லுகிறேன், ஒருவேளை என் சரீரம் அழுதால், என்னுடைய மாம்ச சிந்தையினால் அழுகினால் ஆண்டவர் கண்டுகிட மாட்டார். என் ஆத்துமா அழுதுச்சுன்னா என் ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. அதான் சங்கீதக்காரன் சொல்ல, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அழுதுடுச்சுன்னா என் ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு அவர் பதில் செய்தே தீருவார். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 126 5-6 வசனங்களை வாசிக்கலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சில திருச்சபையின் போதகர்கள் இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு பின்பாக அந்த தேவ மனிதனுடைய கண்ணீர் இருக்கிறது. நான் சொல்ல சரிதானங்க? உண்மைங்க. ஒவ்வொரு திருச்சபையும் தேவ மனிதனுக்கு பின்னுடைய அந்த வளர்ச்சிக்கு பின்பாக என்ன இருக்குது? ஒரு கண்ணீர் இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவன். நான் சவுதி அரேபியாவில் போய் ரட்சிக்கப்பட்டு முதல் முறையாக ஊருக்கு வர்றேன். 1992 டிசம்பர் மாதம் ஊருக்கு வர்றேன். வந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நான் கிருபாசனம் மூலச்சல் கன்வென்ஷனில் ஞானஸ்நானம் பெற்றாச்சு. ஒரு நாள் மத்தியான வேளையில் எங்கள் ஊருக்குள்ளே நான் போகும்போது ஒரு ஐஸ் விற்கிறவரை பார்த்தேன். ஐஸ் விற்கிறவனா சொல்ல, இந்த குச்சி ஐஸ் கொண்டு வருவாங்க, இந்த பெரிய பாக்ஸில் வச்சு. இப்போ நிறைய கோன் ஐஸ்லாம் வந்துடுச்சு. அந்த பாக்ஸில் பழைய காலங்கள் எப்படின்னா, அந்த ஒரு பாக்ஸில் ஐஸ் விற்கிற ஒரு என்ன அடிப்பார், மணி இல்லை, அது பற்றி சொல்லுங்க, அடிப்பாங்க சோதம். அந்த எங்கள் ஊரில் அந்த கிழக்கான்னு சொல்லுவாங்க, இந்த கிழக்கிட்டே வருவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வர்றார். அந்த பாக்ஸில் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், எனக்கு இந்த வசனம்லாம் எழுதி போட்டிருக்குது. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இவர் ரட்சிக்கப்பட்டவராக தான் இருக்கணும். நான் நேர போன பக்கத்தில் போய் கேட்டேன், ஐயா நீங்க சபைக்கு போறவங்களா? சபைக்கு போறவங்களாம் கேட்டேன். சபைக்கு போறவங்களாம் கேட்டோன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், முகம் அப்படியே மலர்ந்துட்டு, ஆமா தம்பி நான் சபைக்கு போறேன். ஆமே, உங்க ஊர் எது? எனக்கு லீபுரம் அப்படி சொன்னார். லீபுரம் கேள்விப்பட்டீங்களா? கன்னியாகுமரியில் லீபுரம் அப்படி சொன்னார். அவர் வந்து ஒரு ஐயாவளிக்காரர். இவர் என்ன பண்ணுறாரு, சென்னையில் வேலைக்கு போன போது அவருக்கு ஒரு பெரிய வியாதி. அவருடைய இந்த பகுதி கொஞ்சம் அப்படி வீங்கி மரண தருவாயில் இருக்கும்போது, நான் சென்னையில் சாகக்கூடாது, ஊரில் சாக போறேன்னு எங்கே வந்திருக்காரு? ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் திண்ணையில் திண்ணைன்னா தெரியுங்களா? திண்ணையில் படுத்திருக்கும் போது ஒரு பாஸ்ட் அந்த வழியாக போனவர் இவரை பார்த்து, தம்பி நான் ஜோம் பண்ண போகிறேன் கடற்கரையில், ஏன்னா லீபுரம் கடற்கரை ஒட்டி தான் இருக்குது, நான் கடற்கரையில் ஜோம் பண்ண போகிறேன், நீ வரியாப்பான்னு கேட்டிருக்காரு. ஏசப்பா சுகம் தருவார். இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கடற்கரையில் போயிருக்கிறாரு. இந்த பாஸ்டர் அவர் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியினர் பலமாக இறங்கி இருக்கிறார். இந்த மனுஷன் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது இவருக்கு முன்பாக ஒரு டிவி, அந்த டிவியில இவர் சிறு பிராயத்திலிருந்து என்னென்ன பாவம் செய்தாரோ எல்லா பாவம் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே இவர் தேம்பி அழ ஆரம்பிச்சார். இயேசுவே என் பாவத்தை மன்னி, இயேசுவே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி அழ ஆரம்பித்த போது அந்த செகண்ட்ல இவருடைய வீக்கமெல்லாம் மாறி இவருடைய வியாதியெல்லாம் அப்படியே குணமாயிட்டு. அல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டாரு.
என்ன பண்ண தெரியுமா? கன்னியாகுமரியில் கொட்டாரம் என்கிற ஒரு இடம் இருக்குது. கொட்டாரம், அதில் ஐபிசி பாஸ் ஜான்சன் ஐயா சர்ச், இவர் போயிட்டு இருக்கிறார். இவர் என்கிட்ட சொல்றாரு, தம்பி நான் கொட்டாரத்தில் ஐபிசியில் ஜான்சன் பாஸ் சபைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னார். சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாரு, தம்பியை நான் இந்த ஊரில் புதுசாக பார்க்குறேனே, சோத்ரம் உங்களுக்கு எந்த ஊர் கேட்டார். நான் சொன்னேன், ஐயா எனக்கு இந்த ஊர் தான், நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே வச்சு ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்தேன்னு சொன்னார். உடனே அவர் கேட்டுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுறாரு. ஏன் ஐயா நீங்கள் அழுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி நான் இந்த ஊரில் 3 வருஷம் ஐஸ் விற்கிறேன், இந்த தெருவையெல்லாம் சுற்றி சுற்றி ஐஸ் விற்கிறேன், ஆனால் என் ஐஸில் உள்ள தண்ணி விழுந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது, உங்கள் தெருவில் ஒவ்வொரு மூலையிலும் என் கண்ணீர் விழுந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? ஆண்டவரே, கத்தோலிக்க பாரம்பரியம் நிறைந்த இந்த கிராமத்திலிருந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும், ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகளை கொண்டு வரணும்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஜெபத்துடைய முகாந்தரம் என் கண்ணீரை கர்த்தர் பார்த்து இன்னைக்கு முதற் பலனாய் கர்த்தர் உங்களை தந்திருக்கிறார். கவனிங்க, ஏன் ரட்சிப்புக்கு பின்பாக ஒரு ஐஸ் விக்கரோட என்ன இருந்திருக்குது? சாத்தானுடைய பிடியில, பாரம்பரிய பிடியில் இருந்த என்னை ரட்சிப்பதற்கு ஒரு மனுஷன் முடிகிறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ கண்ணீர் ஒரு ஆயுதமா இல்லையா? ஏங்க, என்ன சாத்தானுடைய பிடியில் இருந்து தேவன் பக்கமாய் கொண்டு வருவதற்கு ஒரு பரிசுத்தவானுடைய கண்ணீர் அவசியமாய் இருந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்க தனி அறையில ஜெபிக்கிற அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீணாகி போவதில்லை. ஒருவேளை காலங்கள் கடந்து போனாலும் ஒரு நாள் வரும், அந்த கண்ணீருக்கு தேசம் பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் என்னுடைய மனைவி முதல்ல ஊருக்கு வந்துட்டாங்க. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க சர்ச்சு தொடங்குறாங்க. நான் வெக்கேஷன் வருவேன். ராத்திரி நேரங்களில் நான் திடீர்னு எனக்கு முழிப்பு வரும்போது நான் அப்படி பார்த்தா என்னுடைய மனைவி அந்த அறையில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்கப்பா, ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்கிட்டா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருப்பான். ஆமென். அதோடைய முகாந்திரத்தில் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தர ஆரம்பித்தார். பிரியமானவருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரிகளே, அல்லேலூயா. கண்ணீர் என்பது ஒரு சாதாரணமானதல்ல, அது ஒரு பெரிய ஆயுதமாயிருக்கிறது. வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் அதுக்கு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் போதும். ஏசப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே, வனாந்திரத்திலே, பாலைவனத்திலே, மலை பிரதேசத்திலே அவர் கண்ணீர் வடித்த அந்த கண்ணீர் தான் இன்றைக்கு நம்மை அவர் ஆண்டவர் கொள்ளை பொருளாய் எடுத்திருக்கிறார். ஏசப்பா நமக்கு முன்மாதிரி சாட்சியா இருக்கிறாங்க. கண்ணீரோடு ஜெபிச்சாங்களா இல்லையா? ஜெபிச்சிருக்கிறாங்க. அருமையான பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆயுதம் சொன்னவென்றால் கண்ணீரின் ஜெபம். அல்லேலூயா. கண்ணீர் ஒரு பெரிய ஆயுதம். ஆமென். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சோதரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். மனம் கசந்து மிகவும் அழுதாள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பிரைஸ் தி லார்ட். மிகவும் அழுதாள். ஆமென். அப்போ நம்ம யாருடைய சமூகத்தில் அழணும் சொல்லுங்க? தேவ சமூகத்தில் அழணும். மனுஷனுக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்முடைய அழுகையில யாருக்கு இருக்கணும் சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா. அதாவது சில நேரங்களில் நம்மளை உடைக்கிற சில சூழ்நிலை வரும். நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். சில நாட்களுக்கு, சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் மீட்டிங். அங்கே போகும்போது ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறார். நான் முன்ன உட்கார்ந்துருக்கிறேன். சில நேரங்களில் ஊழியக்காரன் பண்ண பெரிய தவறுகள் இதான். அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே எனக்கு தான் பிரசங்கம் பண்ணுறார். என்ன வச்சு நொறுக்கிறார். என்னங்க வச்சு அவமானப்படுத்துறாரு என்ன வச்சு. ஆமென். நான் அந்த மீட்டிங்ல எழுப்பி போகலாம் கூட எனக்கு தோணுது. பேரை மட்டும் சொல்லலை, என்னை வச்சு பேசுறார். நான் விட்டுட்டேன்.
மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்தா சாப்பிட போறேன். ஆமென். சில பாஸ்டர் என்ன 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 சுட்டி காண்பித்து சொல்றாங்க, சில காரியங்கள் சொல்றாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் சாப்பிடாம போறவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மனசுல. ஸோ இல்லை, அது வந்து நாகரிகம் அல்ல அப்படின்னு நான் சாப்பிட்டுட்டு எனக்கு அழுகழுகையா வருது. நேரம் வந்து என்னுடைய காரில் ஏறினேன். காரில் இறங்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பொழுதுமே என்னுடைய காரில் வந்து இந்த பாட்டு போல யூஎஸ்பி போட்டு விட்டுருப்பேன். அது கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடுறாரு, ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் ஏன் நீ. நான் அந்த வண்டியை ஆஃப் பண்ணும்போது வந்து விழுப்போடு அப்போ நான் ஒரு பாட்டு முடிஞ்சிட்டு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும். எந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஆண்டு எப்படி பேச பாருங்க. அடுத்து வார்த்தை தெரியுமா? கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. உண்மையிலங்க, பூதப்பாண்டி என்னங்க, பூதப்பாண்டியில் அந்த மீட்டிங் நான் அங்கிருந்து வண்டி எடுக்கும்போது அழ தொடங்கினது சுசீந்திரம் வரைக்கும் அழுதுருக்கிறேன். எதுக்கு தெரியுமா அழுது தெரியுமா? என் ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு நினைத்து அழுதேன். அவங்க சொன்னதான் கவலைப்படலை. ஆனால் ஒன்று புரியுங்க, எந்த ஊழியக்காரன் என்னை திட்டினாங்களோ அதே ஊழியக்காரன் என்னை உயிருக்குயிரா நேசிக்க ஆண்டவர் செய்தார். நல்ல கவனிங்க, நம்முடைய கரமும் ஆண்டவருக்கு நீதி உள்ளவங்களா இருப்போம் என்றால் சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் முதல் ஆயுதம் சொல்லுங்க சத்தமா, கண்ணீர் மறந்துவிடாது. ஆனா எங்க வடிக்க கூடாது? உலகத்துக்கு வடிக்க கூடாது, அடவடிக்கணும், ஆண்டவர் சமூகத்தை வடிக்கணும். அல்லேலூயா ஆமென். கவனிங்க, சில பேருடைய நோக்கமெல்லாம் வந்து மனுஷனோடு வாதாடுவாங்க, மனுஷனோடு போராடுவாங்க. வேண்டாம், நம்ம யாரோடு போராடணும்? கர்த்தரோடு போராடணும். எங்க ஒரு ஊழியக்காரங்க சபைக்கு வந்திருந்தா அவர் சொன்னார் ஒரு சம்பவம். கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், திருநெல்வேலியிலிருந்து ஒரு விவசாயி, உங்க ஊர் பக்கம் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாத இடம், திருநெல்வேலியிலிருந்து ஒரு விசுவாசி தன்னுடைய மகனை கூட்டிட்டு போயிருக்காரு சீட்டு வாங்குறதுக்கு. இவர் காலில் செருப்பு கூட போடலை, ஒரு டவல் துண்டு போட்டிருக்காரு. ஆனால் அங்கே இன்டர்வியூக்கு போனால் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட், ஜட்ஜ், பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் தங்களுடைய பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு? சீட்டுக்காக. உள்ளே போகிறாங்க, 20 minutes, ½ an hour பேசுகிறாங்க. வெளியே வரும்போது கேட்குறாங்க, சீட்டு கிடச்சிருச்சு, என் மகனுக்கு 7 லட்சம் ரூபா கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். ஓகே. சில பேருக்கு கிடைக்கல. இப்போ இவருடைய டர்ன் வருது. யாருடைய டர்ன்? ஆமென். இவர் உள்ள போனாரு, எல்லாருமே ½ an hour எடுக்கிறாங்க. இவர் உள்ள போனாரு, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே வந்துட்டார். எல்லாரும் கேட்டாங்க, இவருக்கு என்ன கிடைக்கல. கேட்டாங்க, ஐயா என்னாச்சு? எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் எத்தனை லட்சம் கேட்டாங்க? நான் ஒன்றும் கொடுக்கல, என் மகனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அப்போ கேட்டாங்க, எப்படியா கிடைச்சிது? அவர் அழகா ஒன்று சொன்னார். நான் உள்ளே போனேன், பிரின்சிபல் உட்காந்துருந்தார். அவர் என் மகனுடைய அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். நேர பக்கத்தில் போனேன், 2 காலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவர் சொன்னார், ஐயா விடுங்க, என் மகனுடைய பேப்பரில் கையெழுத்து போடவும் காலை விட மாட்டேன். ஹலோ, புரியுதா? இவர் சொன்னார், ஐயா விடுங்க, சைன் பண்ணாம என்ன பண்ண மாட்டேன். அவர் வேகமா சைன் பண்ணி கொண்டு போங்க. ஏங்க நான் சொல்லுகிறேன், ஒரு பிரின்சிபாலுடைய காலை பிடிச்ச உடனே சாங்ஷன் ஆச்சுன்னா, பரலோகத்தின் தேவனுடைய காலை பிடிச்சா உனக்கு சாங்ஷன் ஆகாம இருப்பாரா? ஏன் பிடிக்க மாட்டேங்கிறோம்?
ஏன் இவன் காலை பிடிக்கணும்? அப்பாவுடைய காலை பிடிப்போமே. ஆமென். கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி விழித்திருக்க விருதா, கர்த்தர் வீட்டை கட்டாராயில். அதான் நம்முடைய ஃபார்முலா. ஆமென். தேசத்தில் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம ஈவன் டோரெலாம் தட்ட வேண்டாம். நம்ம தட்ட வேண்டியது பரலோகத்தின் டோரை. சேரெல்லாம் ஆடிட்டு தான் இருக்குது, சீக்கிரம் விழுந்துரும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது யோபு சொல்லுவார், என் அந்நிய கண்களில் என் சொந்த கண்களே அதை காணும். அதே மாதிரி கண்டிப்பா சாகிறதுக்குள்ள நம் தேசத்தில் எழுப்பதில் நம்முடைய சொந்த கண்கள் காணத்தான் போகிறது. அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனால் இந்த வாய்க்கால் நாம் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இரண்டாவது ஆயுதம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதில் 45வது வசனத்தை வாசிக்கலாம். கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே. சொல்லுமே. இரண்டாவது ஆயுதம் நீங்க சொல்லுங்களேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆயுதம் தேவன் கொடுத்த அவருடைய நாமம். அல்லேலூயா. அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் யெகோவா தேவனுடைய நாமத்தை குறித்து என்ன பண்ணுவாங்க? நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அதனால தான் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் எதை செய்வேன் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது தேவன் கொடுத்த பெரிய ஆயுதம். அதனால தான் நம்ம பிசாசு வரும்போது என்ன சொல்றோம்? இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க. ஆமென். அதான் அந்த பிசாசு பவுலையும் தெரியும், இயேசு நீ யாரு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓட்ட போறவங்க, பிசாசு விரட்ட போறவங்க எப்படி இருக்கணும்? அந்த நாமத்துக்கு ஏற்றமில்லாம இருக்கணும். சும்மா ஒன்று ஓட்ட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் கொஞ்சம் பாம்பேயில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய பேர் நான் மறந்துட்டேன். எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அப்போ அவர் நல்ல கிருபை உள்ள மனுஷன், தீர்க்க தரிசனம் பேசுகிறவர். எப்படி பண்ண தெரியுமா? கண்ணை மூடிதான் இருப்பார். அவர் முன்னால் படம் போல் ஓடிட்டே இருக்கும். நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாம் சொல்லுவார். எல்லாம் சொல்லுவார். என் வயிற்றுக்குள்ள இருந்த வியாதியே சொன்னார் அவர். அது பெரிய சாட்சி. அல்லேலூயா. அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் என்ன பண்ணார்? ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்களாம். மீட்டிங் பாம்பேயில் ஒரு மீட்டிங். ஸோ பொதுவாகவே சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும், அப்படி தானே? நம்ம ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் அங்கே போன முந்தின மாதம் ஒரு கன்வென்ஷன் கூப்பிட்டேன் கன்னியாகுமரியில். கன்னியாகுமரி ஒரு பெரிய பிரச்சனை தான். நான் கன்வென்ஷன் போயிருக்கிறேன். சோதரம் நமக்கு ஒரு 1.5 மணி நேரமாக தரணும்ல. கூட்டி வச்சுக்கிட்டு சோத்திரம். அல்லேலூயா. பாடுறாங்க, பேசுகிறாங்க, வாழ்த்துறை சொல்கிறாங்க, அடுத்த புகழ்ந்துரை சொல்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்லி கடைசி என்ன எவ்வளோ தர்றாங்க தெரியுமா? 40 நிமிஷம். நான் மைக் எடுத்தேன். என்ன விளையாடுறீங்களான்னு கேட்டேன். ஓப்பனாகவே கேட்டுட்டேன், இது என்னது? சோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஒரு 10 பாயிண்ட் பேச வேண்டியிருக்கும், 2 பாயிண்ட் தான் பேச முடிஞ்சுது. சோத்திரம்.
அடுத்த முறை கூப்பிட்டா எனக்கு 1.5 மணி நேரம் வேணும்னு சொல்லிட்டேன். நாளை கழிச்சு அங்கதான் மீட்டிங் போறேன். அல்லேலூயா. அப்ப இந்த பாஸ்ட் அவர் டேனியல் அவர் பின்னால் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்ட் வந்துட்டு இவருக்கு டைம் கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எங்க ஸ்தோத்திரம் பேசிட்டே இருக்கிறார். இப்ப இவர் சொல்றாரு, என்ன ஆண்டவர் டைம் ஆகிட்டு இருக்கு, இவர் என்ன தரமாட்டேங்கிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, அங்க பின்னால ஒரு சகோதரி ஸ்தோத்திரம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, அதுக்குள்ள பிசாசு இழகுச்சு, ஏன்னு சொல்லிச்சு. நேரம் எங்க வந்துச்சு, ஸ்டேஜ் பக்கத்துல வந்து யாரை கிடைச்சு, இங்க வாடான்னு சொல்லிச்சு. யாரை பார்த்து? சில நேரங்களில் சோதம் ஓவர் ஸ்மார்ட் பண்ணா பிசாசும் இழகும். அது வந்து என்ன பண்ணி தெரியுமா, இங்க இறங்கி வாடா. சோத்திரம் அல்ல, இவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு பயம் வந்துட்டு. இந்த கிருபை அவர்கிட்ட தான் ஒன்று சொல்லி இவரு என்ன உட்கார்ந்துட்டாரு. அவர் வந்தாரு, அவர் ஒரே ஒரு இயேசுவின் நாமத்தில் பிசாசை பாருங்க பொட்டுன்னு கீழே வந்து போச்சு. ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்த 2வது ஆயுதம். ஆமென். அதுதான் இந்த உலகத்தை தூக்கி பிடிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன வந்தாலும் இந்த ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பிடிங்க. இது நமக்கு மகிமையான ஆயுதம். நான் ஒரு உங்களை பார்த்தா நிறைய சொல்லணும் போல எனக்கு தோணுது. இன்னைக்கு விட மாட்டோம் போல தெரியுது. அல்லேலூயா. சரி, நான் சவுதி அரேபியாவில் 91 ஒரு யுத்தம் வந்து சொன்னோம்ல, ஈராக், சதாம் ஹுசேன் அவர் பிடிச்சிட்டார். உடனே குவைத் ராஜா, சவுதி அரேபியா ராஜா, பஹ்ரைன் ராஜா, இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காட்ட என்ன கேட்டுச்சு, ஹெல்ப் கேட்டாங்க. குவைத்தை மீண்டும் எங்களுக்கு பிடிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. பிடிச்சு தாங்கன்னு கேட்டாங்க. உடனே அமெரிக்கா உள்ள வருது, எங்க சவுதிக்குள்ள வருது. சவுதி, கத்தார் எல்லா நாடுக்குள்ள இறங்கி வந்துட்டாங்க. கவனிங்க, ஒரு பைபிள் உள்ள கொண்டு போக முடியாது சவுதி அரேபியாவுக்குள்ள. ஒரு பைபிள் உள்ள பண்ண முடியாது. நான் வந்து முதல் வெக்கேஷன் வந்துட்டு நான் போறேன். போகும்போது 5 பைபிளை கொண்டு போறேன். என்ன பார்த்தோம், பைபிளை கீழே வச்சுட்டு மேல திங்ஸ் எல்லாம் வச்சு, அதாவது ட்ரெஸ் வச்சு மேல ஸ்வீட்டு, ஊறுகாய் எல்லாம் வச்சு கொண்டு போறேன். எமிகிரேஷன்ல கொண்டு போனா அவன் என்ன பண்ண தெரியுமா, பேக்கை பிரிச்சுட்டு இப்படி தட்டுறான். 5 பைபிள் கொண்டு போறோம்னா 5 கோடி கொண்டு போற மாதிரி உள்ள. சோத்ரம், எனக்கு முன்னால லைன்ல நிக்கிறாங்க, எல்லாரையும் தட்டுறான். எனக்கு இங்க வயிறெல்லாம் கலங்கியாச்சு. அடிப்பான், இல்லைன்னா சீட்டை கிழிச்சு ஊருக்கு அனுப்புவான். நான் ஒரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எப்படியாவது காப்பாத்துங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசு, நான் 5 கொண்டு போனேன், எங்க சபையே சந்தோஷப்படும். எனக்கு ஸ்தோத்திரம், நான் ஸ்தோத்திரம் ஏசப்பா, எப்படியாவது எனக்கு உள்ள ஏதாவது கண்ணை மறைக்கணும் சொல்லி என்ன பண்றேன். நான் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லா வருதுங்களா. எல்லாம் போயிட்டே இருக்குது. என்னுடைய டர்ன் வந்துச்சு பாருங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்க. என்னுடைய பேக் போய் சேரவும் அவன் சொன்னான், எல்லாரும் அப்படின்னு சொன்னான். அவங்க அரபியில சொல்ல எடுத்துட்டு போன்னு சொன்னான். எனக்கு பின்னால யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரும் விட்டுட்டான். நான் தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். 5 பைபிள் தூக்கிட்டு விட்டேன் பாருங்க, ஓட்டம். அல்லேலூயா. பைபிளை விடாத அந்த தேசத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்க மிலிட்டரி உள்ள வரும்போது கண்டெய்னர் கணக்கில் பைபிள் உள்ள கொண்டு வந்தான். அவன் வேலை அதான் செய்வாங்க. வேலை அதான், பைபிளே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா அவன் கண்டெய்னர் எங்க கொண்டு வந்தான். அதான் அந்த தேசத்தை ஆசிரியர் வச்சுக்கிறாரு. சரி கவனிங்க, அந்த அமெரிக்கா உள்ள வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழியக்காரங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த யுத்தத்துக்கு நாங்க போகலாமா? ராஜாக்குடைய காலத்துல இது மாதிரி பில்லி கிரஹாம் பெரிய பெரிய ஊழியர்கள் கூட இருப்பாங்க. அப்போ ஊழியக்காரன் சொன்னாங்க, நீங்க போங்க, கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, முதல் முறையாக இந்த பேட்ரியாட் மிசைலை யூஸ் பண்றாங்க, ஏவுகணை. அப்படின்னா அங்கிருந்து எந்த ஏவுகணை விட்டாலும் இங்க இருந்து ஒரு பேட்ரியாட் மிசைல் போய் அதை உடைச்சு தள்ளும். இப்போ நீங்க தான் அயன் டோம் இஸ்ரேல் வச்சுக்கலாம், அதே மாதிரி அது வானத்தில் போய் அடிச்சு உடைக்கும். இதை நான் நேரடியாக பார்த்தேன், கண் கூட பார்த்தேன். சோதம் இதை முதல் முறையாக டெஸ்ட் பண்றாங்க. இது டெஸ்டிங் யார் தான், இஸ்ரேல் தான் உள்ள வர்றான். இஸ்ரேல் உள்ள வர முடியாது, அமெரிக்கன் பாஸ்போர்ட்லாம் உள்ள வர்றான். அதான் அவங்களுடைய சிஸ்டம். கவனிங்க, இப்போ அவன் விட்ட எல்லா மிசைலையும் அடிச்சு உடைச்சிட்டான்.
அமெரிக்கா ஜெயிச்சிடுச்சு, சவுதி அரேபியா ஜெயிச்சாடுச்சு, யுத்தம் முடிய போகுது. அல்ல கவனிங்க, அது வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க எங்க ஆண்டவருடைய நாமம் பெரியது, எங்க ஆண்டவருடைய நாமத்தை ஜெயம் பெற்று சொல்லிட்டே இருந்தாங்க. யுத்தம் முடிகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால நடந்து கேளுங்க, 2 நாளைக்கு முன்னால வெள்ளை மாளிகையில, ஒயிட் ஹவுஸ்ல அவரு புஷ் அவர் பேசுறாரு. பின்பக்கத்துல அந்த பெரிய படம் போட்டிருக்காங்க, பேட்ரியாட் மிசைல் போட்டிருக்காங்க. அவர் சொல்றாரு, இந்த வெற்றிக்கு காரணம் திஸ் பேட்ரியாட் மிசைல். முதல்ல என்ன சொன்னாங்க? ஹல்லேலூயா. அதனால இந்த தேர்தல ட்ரம்ப் என்ன சொன்னா, ஜீசஸ் பாமி கிங் சொன்னார், ஜெயிச்சிட்டார். கவனிங்க, அவர் சொன்னார் எங்க ஜெயத்து காரணம் தெரியுமா? இந்த பேட்ரியாட் மிசைல். இவர் சொல்லி வாய மூடல. ஈராக்ல இருந்து ஒரு மிசைல் விட்டான் பாருங்க, அது நேர வந்துச்சு. நான் உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய ரூமுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் உண்டு அமெரிக்கன் கேம்பு. அந்த அமெரிக்கன் கேம்புக்குள்ள மட்டும் விழுந்துச்சு. 150க்கு மேற்பட்ட அமெரிக்கன் செத்து போயிட்டான். நான் சொல்லுகிறேன், ஆமேன். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும், நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. ஆமென். அதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தான், ஏசப்பா ஏசப்பா ஏசுதான் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு. ஆனா என்னைக்கு வாயை திறந்து இந்த பேட்ரியாட் மிசைல் தான் எங்களுக்கு ஜெயம் கொடுத்து சொன்னானோ, அன்னைக்கு அவன் மேல இடி விழுந்துச்சு. அவன் நம்ம நினைக்கணும், நம்முடைய பாதுகாப்பு தெரியுமா? நம்முடைய ஆண்டவருடைய நாமம் தான். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப 2வது ஆயுதம் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு வசனம் இருக்கு, நான் வசனம் சொல்ல விரும்பல, ஓகே விட்டுருங்க. கவனிங்க அருமையான பிள்ளைகளே. அப்போ நம் வாழ்க்கையில எப்பொழுது நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கணும். எதுக்கும் தைரியமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை நான் ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஆயுதம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், அதிலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும், ஒரு அல்லை சொல்லுங்களேன். 3வது ஆயுதம் நீங்களே சொல்லலாம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை கத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா. 3வது ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதான் நம்ம பழைய தாத்தா பாட்டி, நம்ம பழைய பரிசுத்தவான், உங்களை போற உள்ள ஆட்கள்லாம் அதிகமா எதை சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு இரத்தம் ஜெயம், இயேசு இரத்தம் ஜெயம், இயேசு. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன கிடைப்போம்? சம்பந்தமே இல்லை. நம்ம காலங்களோட முடிஞ்சு போச்சுங்க. சோத்திரம் அல்ல. ஆனா இன்னும் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டை விட கேரளா ஊழியக்காரங்க பாருங்க, முழங்கால் போட்டாலே ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கால்வரி ரத்தம் ஜெயம் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. பல மணிக்கூர் இயேசு ரத்தத்தை மையப்படுத்திட்டே இருப்பாங்க. சோத்திரம். அப்போ 3வது ஆயுதம் என்ன சொல்லுங்க? ஆமென். ஏங்க, சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கண்டா பயங்கர பயம். ஆமென். நான் வீட்டை போட்டு எங்க போயிருக்கிறேன்? வெளிநாட்டு போயிருக்கிறேன். ஏன் வீட்டுக்கு பாதுகாப்பு என்ன சொல்லுங்க? சும்மையா? சும்மையான்னு கேட்கிறேன். அல்லேலூயா. எப்படி? அதான் வசனம் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு. ஏங்க, அதனாலதாங்க பழைய ஏற்பாட்டில் யாத்திராவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டதோ அங்கே வாதை வரவில்லை. அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு அப்படித்தான். நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் 2வது 3வது ஆயுதம் இயேசு ரத்தம். இயேசு ரத்தத்தை நீ கையில் எடுத்து பாருங்க, வரவே முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். அல்ல சிலவங்க பாருங்க, நான் பிசாசு கிட்ட போகும் பார்த்தீங்கன்னா இயேசு ரத்தம் சொல்லுன்னு சொன்னா போதும், பிசா ஆட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. உங்களை அனுபவங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அப்போ 3வது ஆயுதம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் சொல்லுங்க,
இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஹீரோஷிமா நாகசாகி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமென். அமெரிக்கா ஒரு குண்டு போட்டுச்சு. என்ன குண்டு? ஆமென். அந்த குண்டுடைய பேர் என்ன பேரு? அந்த குண்டுடைய பேர் என்ன பேரு? லிட்டில் பாய். என்னங்க? லிட்டில் பாய், சின்ன பையன். இதை பார்த்த உடனே ரஷ்யா ஒரு குண்டு அடிச்சான், குண்டு தயாரிச்சு வச்சிருக்கான். ஃபாதர் ஆஃப் பாம். என்னங்க? அவன் லிட்டில் பாய். இவன் யாரா? உனக்கு அப்பண்டான்னு கண்டுபிடிச்சிட்டான். இதை பார்த்த உடனே சோதன் சைனாக்காரன் ஒன்று பேர் வச்சான், அவனு மதர் ஆஃப் பாம். இவனெல்லாம் பெற்றெடுத்து நான் தாண்டான்னு சொல்லிட்டான். இப்போ அவன் அங்கே கொண்டு வச்சுட்டு இருக்காண்டி என்னது உலகத்தை ஆளு. இந்த ஹீரோஷிமா நாகசாகில குண்டு போட்டாங்க யாரு? அமெரிக்கா. இன்னைக்கு வரைக்கும் என்னதுல பிள்ளைங்க இப்படி தான் பிறகுது, ஊனமாக தான் பிறகுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது சோதனை இல்லையா? அங்கு என்னது மரங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளோ வளரன்னு சொல்றாங்க சோதனை. இன்னைக்கு வரைக்கும். இப்போ இந்த குண்டு முடிஞ்சு இதை 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 கிளியர் பண்றதுக்காக ரெட் கிராஸ் பீப்புள், ரெட் கிராஸ் தெரியுங்களா? செஞ்சிலுவை சங்கம் எங்க போச்சு? ஜப்பானுக்கு போனாங்க. அங்க 15 பேர் கொண்ட ஒரு டீம் தான் அனுப்புனாங்களாம். அதுல அனுப்பும் போது 14 பேருக்கு இந்த ரேஸ், அந்த என்னது இந்த கதிர்வீச்சு பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. ஆனா ஒருத்தரை மட்டும் பாதிக்கல. இந்த 14 பேரையும் திரும்ப எடுத்து திரும்ப 14 பேர் அனுப்புனாங்க. அந்த 14 பேரும் சுகவீனமாகி என்ன ஆயிட்டாங்க? ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்ப கேட்டாங்க, 14 பேர் ரிட்டர்ன் ஆகுறாங்க, ஒருத்தர் மட்டும் என்ன அங்கே எப்படி இருக்காரு? ஸ்ட்ராங்கா இருக்கிறார். என்ன காரணம்? லேப்ல பிளட் கொடு, லேபுக்கு பிளட் கொடு. கொடுத்தா சோதரம் 14 பேருடைய பிளட் கொடுத்துருக்காங்க, இவருடைய பிளட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது இந்த கதிர்வீச்சு உள்ள வரும்போது இந்த 14 பேருடைய பிளட்ல உள்ள அந்த அணுக்களும் செத்துருது. ஓவர் கம் பண்ண முடியல. ஆனா இந்த ஒரு நபருடைய பிளட்ல உள்ள கதிர்வீச்ச இவருக்குள்ள இருக்கிற அணுக்கள் ஓவர் கம் பண்ணுது. How it is possible? எப்படி நடக்கும்? அப்ப அவர் சொன்னாரா, ஆமென், I am a born again Christian. நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டவன். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, சும்மா இல்லைங்க. ஆமென். அதை விசுவாசிக்கணும். நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டவனா என்ன? தாமஸ் ஐயா ஒரு சீட்ல பேசியிருப்பாங்க, கேள்விப்பட்டு பாத்தீங்களா? ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. சட்டை பிடிச்சா, டேய் நான் திருநெல்வேலிக்காரன் ரத்தம்டான்னு சொன்னாராம். அதோட அவர் சோத்திரம் அல்லேலூயா. நம்மகிட்ட எப்படி ரத்தம் வரும்? நான் கன்னியாகுமரி ரத்தமான்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சோத்திரம் அல்லேலூயா. ஆமென். நம்ம சொல்லணும், எனக்குள்ள ஓட எந்த ரத்தம்? ஆட்டுக்குட்டியானவரா இயேசு ரத்தம். கல்வாரி சிலுவையில சிந்தின இயேசு ரத்தம் என் மேல இருக்குது. அந்த ரத்தம் தான் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அல்லேலூயா. அதான் எனக்கு பாதுகாப்புங்க. மூன்றாவது ஆயுதம் என்ன சொல்லுங்க? அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயம். ஆமென். அல்லேலூயா. சாத்தான அழிக்கிற ரத்தம் என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. அத பாருங்க, அதான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். அப்ப அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் என்னது? இயேசு ரத்தம். அல்லேலூயா. நம்ம தான் பயன்படுத்த மாட்டேங்கிறோமே. ஆமென். தூசி பிடிச்சு கிடக்குது எல்லாம். பயன்படுத்தணும். அல்லேலூயா. அடிக்கடி என்ன சொல்லணும்? இயேசுவின். ஏங்க, நான் முன்னால கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும்போது எங்கேயாவது இருட்டில் போனா நான் மந்திரம் படிப்பேன். எங்களை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவு சொல்லிடுவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. நமக்கு ஆண்டோட எத்தனை சொன்னாலே போதும். அல்லேலூயா. எல்லா விதமான பாதுகாப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் இது முதல்ல சொல்லிருக்கணும். 2017 சவுதி அரேபியாவுக்கு திரும்ப போறேன் ஊழியத்துக்கு. திருவாண்டூர்ல ஃப்ளைட்டு. எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை ஃப்ளைட் பண்ணிருக்கேன். ஃப்ளைட்ல ஏறி போயிட்டு வந்திருக்கிறேன் 25 வருஷத்துல. வந்துட்டு ஊழியத்துக்காக 2017 போறேன். திருவாண்டூர்ல ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. 4.5 மணி நேரம் டிராவல். எல்லாரும் நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ளைட் டிராவல் பண்றேன். 2 வருஷத்துக்கு பிற்பாடு கத்தார்ல மேல பறந்துட்டு இருக்குது. ஃப்ளைட் பறந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏர் பிளாக் ஆயிடுச்சு.
வெற்றிடம், வெற்றிடம் சொல்லுவாங்க, வானத்தில் வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் மாட்டிடுச்சுன்னா ஃப்ளைட் என்ன ஆகிடும்? போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு திடீர்னு என்னாச்சு? கமந்துங்க. என் ஆண்டவரே சோதனை. நான் ஒரு 2 செகண்ட்ல என்ன நினைச்சேன் தெரியுமா? என் மனைவி, பிள்ளைங்க, சபை, ஆண்டவரே பார்த்துக்கிடுங்க சோதனை. இதோட முடிஞ்சு. நான் என்னது, எத்தனை அடி, எத்தனையோ 1000 அடி உயரத்தை பறந்துட்டு இருக்குது. விழுந்தா ஒன்றும் கிடைக்காது. ஆனா அந்த பிளைட்டுக்குள்ள கேட்ட ஒரே ஒரு சத்தம் என்ன தெரியுமா? ஏன்னா அது கேரளாவிலிருந்து பறந்து போனதுனால அதுல நிறைய பேர் கிறிஸ்தவங்க தான் ஃபிளைட் பண்ணாங்க. வேற எந்த சத்தம் கேட்கலங்க. இயேசு கர்த்தாவே, நானும் பிடிச்சிடும், இந்த பிடிச்சிடும், இயேசப்பா. அந்த ஒரே ஒரு சத்தம் தாங்க. பைலட் என்ன பண்ணதில்லை. பைலட் பேர் சங்கர், தமிழ்நாட்டுக்காரர். அல்லேலூயா. கமந்த பிளைட்டை அப்படி அழகா தூக்கி இறக்கிட்டார். கொஞ்ச நேரம் எனக்கு மூச்சு என்ன விட முடியல. எல்லாரும் அப்படியே இப்படி இருக்காங்க. பொருட்கள்லாம் கிளம்பி வந்துச்சு. சோத்ரான் அவர் சொல்றாரு, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சொல்லிட்டார். மன்னித்துக் கொள்ளுங்கள் சோத்ராம். அல்லேலூயா. கீழே போய் இறங்கின உடனே அந்த ஃப்ளைட்ல நிறைய பேர் இருந்தாங்க. வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க இருந்தனால தான் நம்ம தப்புனோம். யாரும் நம்மள பார்த்து சொல்றாங்க. நான் சொல்றேன், இல்லை நீங்க, நான் தப்புனேன். எப்படியோ ஏசப்போட நான் உயர்த்தப்பட்டது. எனக்கு எப்படிலாம் பாதுகாப்பீங்களா? அன்னைக்கு நான் போயிருந்தா இன்னைக்கு வந்துருப்பேன். உங்ககிட்ட வானத்திலே பொடி உங்களுக்கு தெரியும். குஜராத்தில் நடந்த சம்பவம் தெரியுங்களா? சில செகண்ட்ல அவ்வளவுதான். சோத்திரம். கிருபையாய் பாதுகாத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப 3வது ஆயுதம் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அப்படியே எழுந்திருப்போம், அப்படியே எழுந்திருப்போம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசு ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி. ஹல்லேலூயா. உட்காருங்க. முடிக்கல. நான் நிறைய பேர் பைபிளை மடக்குள்ள வச்சுட்டாங்க. எனக்கு கொடுத்த டைம் முடியல. ஆமென். அந்த டைம் முடிகிற வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சாமுவேல் ஜெபராஜ் பாஸ் சொல்லுவார். நான் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் நீ உட்கார்ந்து இருக்கிறீங்களே, கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிறதா எழுப்பிவிட்டது. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் காலை கொஞ்சம் பண்ணுறது புரிஞ்சுதா? வேற ஒன்றும் இல்லை. சாரி. ஓகே, கவனிங்க. 4வது ஆயுதம். நான் சில இது நிறைய காரியங்கள் நான் கட் பண்ணி போகிறேன். ஸோ நான் டைம் உங்களை முடிக்கணும் கொஞ்சம் மேக்சிமம். 4வது ஆயுதம் சோதரம். அல்லேலூயா. அதே வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் சாட்சியின் வசனத்தினாலும். அப்போ 4வதான ஆயுதம்னால் வசனம். நீங்க வாசி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வேகமாக. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். என்னது? ஆயுதம். ஆயுதம். அப்ப 4வது நமக்கு இருக்க வேண்டிய ஆயுதம் சொல்லுங்க. வசனம். அல்லேலூயா. வசனத்தை வச்சு சாத்தானை ஜெயிக்க முடியும். வசனம் இல்லை நம்ம தோற்கடிச்சிடுவான். அல்லேலூயா. இப்ப நான் ஒரு உதாரணம் கேட்கிறேன். இந்த இதுல 70 வயது உள்ளவங்க யாரா இருக்கிறீங்களா? 70 வயசு உள்ளவங்க நீங்களா? 70 வயசு. ஓகே.
உங்களுக்கு 70 வயசு வைங்களேன், ஒரு எக்ஸாம் 70. ஐயாவுக்கு 70 வயசு தான் இருக்குது. சாத்தானுக்கு எத்தனை வயசு? ஒரு ஒரு வசனத்தின் பார்த்தா 6000 வருஷம் இல்லை, அதுக்கு மேல நம்ம போடும் 6000 வருஷம் போடுங்க. 6000 வருஷத்துல உள்ள எல்லா சந்ததியும் யார் பார்த்திருக்கிறா? எனக்கு ஒரு 55 வயசாச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட இப்போ தான் 20 வயசுல. அப்படி பார்த்தா ஒரு 35 வயசு தான் நான் இந்த கர்த்தருக்குள்ள வந்தது. இப்பதான் வசனம் அப்பதான் வசனம் படிக்க ஆரம்பிச்சேன். முன்ன படிக்க கத்தோலிக்கர் பைபிள் படிக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. கோயிலில் மட்டும் என்ன பண்ணுவோம், ஒரு வாசிப்போம், அவ்வளோதான். கவனிங்க, இவ்வளோ நமக்கு வசனம் தெரியும். அவனுக்கு பல வருஷமா என்ன தெரியும்? ஆமென், அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள வசனம் இருந்தால் தான் யாரும் ஜெயிக்க முடியும். அதான் பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சோதனை இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் உபவாசம் எடுத்துட்டு வர்றாரு. வரும்போது பிசாசு வந்து சொல்றான், சோதம் நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்து நல்லா சாப்பிடலாமே சொன்னார். உன்னை ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்ப நம்மகிட்ட வசனம் இருந்தால் யாரும் ஜெயிக்க முடியும். இதை சொன்ன உடனே நீர் வசனத்தை கொண்டா வர்றியரு, நானும் என்ன கொண்டு வர்றேன். இந்த பில்டிங் அந்த தேவாலயத்திலிருந்து கீழே குதியும், உம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்கள் தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்னு எழுதி இருக்கிற சொன்னாரா இல்லையா? எழுதி இருக்குன்னு சொன்னாப்புல. சோத்திரம். அப்ப ஆண்டவர்கிட்ட அழகான அசைக்க முடிய வசனால உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும். ஏங்க சில நேரங்களில் பிசாசு ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சு நம்மளை ஏமாத்த வருவான். நமக்கு நல்ல வசனம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளும் ஜெயிக்க முடியும். ராமன் சொல்லுங்களேன், அல்லையா? நான் இது வந்து பொதுவாக அந்த விசுவாச மக்கள் பேசும்போது நான் ஸ்ட்ராங்காக பேசுவேன். அல்லையா? நான் எங்கள் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், இந்த யெகோவா விட்னஸ், கர்த்தராகிய இயேசுவே, அவங்க யாரும் இல்லைல்ல, அப்படி ஒன்லி ஜீசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைல்ல. சோதமா ஒன்லி ஜீசஸ். ஆமென். இன்னும் நிறைய குரூப்லாம் இருக்குது. இவங்களாம் ஏதோ வசனத்தை பிடிச்சிருந்தாங்க, நம்ம பிள்ளைங்களை ஏமாத்த வருவாங்க. ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு ஃபேமிலி திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க. சிஸ்டர் உங்கள் வீட்டில் ஜெபிக்கணும். இவங்க ஜெபிக்கணும்னு சொன்னாங்கன்னா அப்படியா வாங்க. உட்கார்ந்த உடனே ஒரு புக் எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, இவங்க தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கின உடனே இயேசுடைய நாமத்தை சொல்லாமல் யெகோவா தேவன் யெகோவா தேவன் சொன்னாங்க. நான் தான் என் மக்களுக்கு அடிக்கடி சொல்லி வச்சிருக்கேன், எப்படி இந்த குரூப்பெல்லாம் வீட்டுக்கு வரும், கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. மக்கள் அதுக்கேற்ற வசனம் சொல்லி வச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அழகாக சொன்னாங்க, இவங்க வசனத்திடையும் கொடுத்தாங்க, இதுக்கு விளக்கம் கொடுங்க, இதுக்கு விளக்கம் கொடுங்க. இதை கேட்ட உடனே எழுப்பி ஓடிய போயிட்டான். இப்ப நம்ம பிள்ளைங்க ஊழியக்காரங்க வசன தெளிவு இருந்தா மட்டும்தான் யாரை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவனும் வசனத்தை கொண்டு வருவான். ஆனால் நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், சென்னையில் சோதரம் இயேசுவடியானா அப்படி ஒரு ஆள் பேசுறாரு. இயேசுவடியான் தானே, இயேசுவடியான். அவர் பேசுறாரு, சோதரம் இந்த பாவம், இந்த பாவத்தை எப்படி பேசுறாரு, கிருபை இருந்தால் மட்டும் போதும், கிருபையினால் என்னது எல்லாம் நடக்குது, சோதரம் என்ன பாவம் செய்யணும் பிரச்சனை இல்லை. தவறுதலாக பேசுறாங்க. வசனம் எவ்வளவு ஆதாரம் இருக்குது. கிருபை பெருகும்படி பாவத்தின் நிலையில் இருக்கலாமா? கூடாதே. சோதரம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். வசனம் இருக்குது. அவன் சொல்றான், என்ன வேணாலும் பாவம் பண்ணிக்க, கிருபை இருக்குது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில 1% பாவத்தை தான் தொலைச்சான். அவன் பேசுறான். எந்த அளவுக்கு பிசாசுடைய மனங்களை என்ன கூட வச்சிருக்கான். நமக்கு சரியான வேத வசனம் இருந்தா தான் அவனை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கன்னியாகுமரியில் ஒருத்தர் சோதம் ஒரு சபைக்கு போறவர். அந்த சபையோட வந்து கர்த்தராகிய இயேசுவே, அது பேர் என்னது, அந்த சபை பேரே கர்த்தராகிய இயேசுவே. ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா என்ன சொல்லணுமா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில். அவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க. ஸோ அங்கே பாஸ்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரவுண்டாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸிங். ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் நான் வண்டியில் போயிட்டு இருக்கிறேன். என் நண்பன் தான், அவன் அங்கே போய் மாட்டிக்கிட்டான். என்ன பார்த்தான், நல்லா இருக்கியாப்பா? சோதரம் நல்லா இருக்கிறேன். எப்படி மனைவி நல்லா இருக்கிறாங்களா? நான் கேட்டேன், மனைவிலாம் சர்ச்சுக்கு வர்றாங்களா? உடனே கேட்டான், சர்ச்சுக்கா? எதுக்கு சர்ச்சுக்கு? நாமே சர்ச்சு, இப்படி எதுக்கு சர்ச்சு?
ஃபாதர், நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவன் எப்படி கொண்டாடுறான் பாருங்க. நானே சபை, நானே தேவனுடைய ஆலயம், எனக்கு தேவாலயம். அப்ப நாங்க நீங்களா கூடி ஆராதிக்கிறது இல்லையா? ஆமா, நாங்க ஒரு கொஞ்சம் கூடுவோம். சரி, 10 பேர் ஒரு வீட்டுல கூடுறீங்க, 1000 பேர் வந்தாலும் பண்ணுங்க, அதான் சபை. அவன் என் மேல பல வருஷமா பல மாசமா என் மேல ஏதாவது கொலவரி தாக்கத்தில் இருந்துக்காம போல தெரியுது. அல்லேலூயா. உடனே அவனுக்குள்ள பிசாசு இழகிட்டு, சோத்திரம் பாஸ்டர் மாதிரிலாம் அப்படி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படி பண்ண சொல்லி என்ன நடு ரோட்டில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். நானும் அவனுக்கு இன்னும் விளக்கம் கொடுத்துட்டே இருந்தேன். கடைசியில் எல்கை மீறி போச்சு. நடு ரோட்டில் சொன்னேன், அப்பாலே போ சாத்தானே. என்ன சொன்ன? ஓப்பனா சொன்னேன், ஓப்பன் டிக்ளேர், அப்பாலே போ சாத்தானே. நானும் சாத்தான், அவன் வேற யாரு? வசனத்தை மாறி பேசணும் யாரு தான்? சாத்தான் வேற யாரு? சோத்திரம். அல்லேலூயா. சதமேல சொல்லுங்களேன். எனக்கு அருமையான பிள்ளை, இது மாதிரி 2-3 சம்பவம் நடந்திருக்குது. ஓப்பன் டிக்ளேர், நீ யார் தான்? வசனத்துக்கு மாறா வசனம் யார் தான்? சாத்தானோட குரூப் தான். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். வசனம் நமக்கு தெளிவா இருக்குது. அதாவது நாம் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட வசனத்தை விட்டு வலது பக்கம் திரும்ப கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 4வது ஆயுதம் என்னது? ஆமென். சோதரம். வசனம். 119ஆம் சங்கீதம் 11வது வசனம். பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அவன் பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு இந்த வசனம் தான் நமக்கு என்ன பண்ண ஆயுதமாய் இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 4:12. சீக்கிரம் வேகமா. ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் ஆமென் உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. அது பட்டயம் தான். சொல்லுங்க. ஆமென். அப்போ வசனம்ங்கிறது ஆவியின், அதான் சாத்தான ஓட ஓட துரத்தும். அல்ல சொல்லுங்களேன். சிலங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பலகீனங்கள் வரும். ஆமென். அதாவது என் வயிற்றில் ஒரு வியாதி வந்துச்சு. மரணத்துக்கு ஏதான வியாதி. மரணத்துக்கு எனக்கு இவ்வளோ தூரம் தான் அடி, இவ்வளோ தான் தூரம். சவுதியில் வச்சு நான் அந்த நாட்களில் மருந்து எடுக்க மாட்டேன். எப்படிங்க? மருந்து எடுக்க மாட்டேன். எங்கள் கம்பெனியில் எவ்வளோ சொன்னாங்க. ஒரு நாள் நான் சோதம் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறேன், ஸ்கூலில் சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறேன். வலி தாங்க முடியல, உட்காந்து அழுறேன். புக்ஸ் இது சேல்ஸ் முடிஞ்ச பிற்பாடு ஆஃபீஸில் உட்காந்து நினச்சேன், இனி கண்டிப்பாக எனக்கு ஆஸ்பத்திரி போயிடணும், எனக்கு வலி தாங்க முடியல. பேப்பர் வாங்கிட்டேன், மெடிக்கல் பேப்பர். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி உண்டு, எங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். நான் போய் மெடிக்கல் பேப்பர் வாங்கிட்டு ரூமில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறேன். நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே உங்களால் முடியாதுன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி சொல்லி நம்ம அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு குப்பத்தோட்டில் போட்டேன். வலி தீரலை, எனக்கு வேதனையோடு நடக்கிறேன். உடல் மெலிஞ்சிட்டு இந்த கண்ணம்லாம் அப்படி ஒட்டிடுச்சு. சோதனம் ரொம்ப மெலிஞ்சு. எல்லாம் சொன்னாங்க, என்ன சார் இப்படி இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல். நான் போகவே மாட்டேன், கர்த்தர் சுகம் தான் இருப்பேன், இல்லைன்னா சாகிறேன். அல்லேலூயா. எங்க சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் வந்தாரு கேரளாவில் இருந்து. அவர் சொன்னாரு, எனக்கு வயிற்றில் ஒரு வியாதி வந்துச்சு. நான் விடிய காலம் என்ன பண்ணேன், தண்ணி எடுத்து ஒரு கப்பு தண்ணி எடுத்து சோதனம் கை வச்சு ஜெபம் பண்ணேன். சோதனம் ஒரு வசனம் சொன்னேன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீங்களாக்கி விட்டுக்கொண்டார். இயேசு ரத்தம் சொல்லி நான் ஜூனி குடித்தேன். இதை கேட்டோன்னு எனக்கு என்ன பிரைஸ் தள்ளாட். அல்ல, அடுத்த நாள் காலில் எழும்பினேன், கப்பலில் தண்ணி எடுத்தேன், ஜெபம் பண்ணேன். மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்ட. நமக்கு ஒரு விசுவாசம் அட்டாக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணியாச்சு. குடித்தேன், என்ன ஆகலை. ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. என்ன ஆகலை, நானும் விடவும் இல்லை. நான் டெய்லி குடிப்பேன். அல்லேலூயா. 6 மாதம் கழிஞ்சது. ஒரு நாள் அதே போல் காலைல எழும்பி
ஜோம் பண்ணி தண்ணி பிடிச்சிட்டு ஆஃபீஸ் போனேன். அல்லேலூயா. போன உடனே சோதம் 8 மணிக்கு நான் போய் உட்காந்துருக்கிறேன். அப்படி வயிறை கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருந்துச்சு. நேரே ரெஸ்ட் ரூமுக்கு போனேன். பிரியமானவர்களே, ஆமென். ரெஸ்ட் ரூம் போனோன்னு பார்த்தா உள்ள கடந்த அந்த வியாதி, அந்த கட்டி உடஞ்சி ஆசன வழியாய் துண்டு துண்டாய் போக ஆரம்பிச்சது. ஏங்க நைட்டு படுக்க முடியாதுங்க. இப்படி படுக்க முடியாது, இப்படி படுக்க முடியாது, இப்படி படுக்க முடியாது. இந்த மாறு பகுதியை அந்த பெட்டோட சேர்ந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண தான் தூக்கம் வரும். கஷ்டப்படுறேன் சோதரம். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அந்த வியாதியை முற்றிலுமாய் என்னுடைய ஆசன வழியாக போக வச்சார். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. வசனத்தை சொல்லுங்க. விலைன வருதா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான வசனம் இருக்குது. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, உன்னை பெருக பெருக பண்ண சொல்லுங்க. சொல்லி நானும் என் பிள்ளைகளும் சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லி வசனத்தை சொல்ல 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 நமக்கு ஜெயத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப 4வது ஆயுதம் என்ன சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. வசனம். அல்லேலூயா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி எடுத்து நிக்கணுமா? வசனத்தை வச்சு எடுத்து நிக்கணும். அல்லேலூயா. சரி, ஓகே, நான் வேகமா போறேன். 5வதான ஆயுதம், இது பெஸ்ட் ஆயுதம். இது ரொம்ப கவனம் கேட்கணும். வாசிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனம். அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும் பயப்படுவார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனி. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஒரு இல்லையில சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. 5வது ஆயுதம் என்ன சொல்லுங்க? அந்த ஆவியானவர் எப்படி சொல்லலாம? ஆவியானவர் தான். அது நம்ம பாஷையில் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான். உங்கள எப்படி இருக்காரு அவரு? நான் சொல்ல நீங்க நான் சொன்ன புரியுங்களே. ஏங்க நம்ம மேல வச்சுக்க அபிஷேகம். ஆவியானவர் கொடுத்தாலும் அப்படி நீங்க சொல்றீங்க, நான் தப்பு சொல்லல. நம்ம மேல வச்சிருக்கிற 5வது பெரிய ஆயுதம் சொன்னா நம்ம மேல இருக்க. கவனிங்க, சாத்தான யாரை கண்டு இந்த உலகத்தில் பயம் இல்லை. அபிஷேகம் உள்ளவனை கண்ட மட்டும்தான் பயம். நான் ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், கேரளாவில் ஒரு பாஸ்டர் பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டே இருந்தாராம். இது நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். நடக்கும்போது ஃப்ரெண்டில் முன் சீட்டில் 2 மந்திரவாதி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான். என்னங்க, 2 மந்திரவாதி உட்கார்ந்து அவங்க ஒரு மந்திரவாதி சொன்னாங்க, எடா நம்ம இவிட எல்லாருக்கும் மந்திரவாதம், நான் சொல்ல மலையாளம் புரியுதா உங்களுக்கு? നമ്മൾ ഇവിടെ എല്ലാവർക്കും മന്ത്രവാദം ചെയ്യുന്നുണ്ട്, എല്ലാവർക്കും ബലിക്കുന്നുണ്ട്. പക്ഷേ നമ്മുടെ ദേശത്തിൽ കുറച്ച് ആൾക്കാരുണ്ട് இந்த ஏதோ காபலா സംസാരിക്കുന്നില്ലേ, இந்த பெந்தகோஸ்து പറയുന്നത് അവർക്ക് மட்டும் എന്ത് ചെയ്യുന്നില്ല. ഹലോ, അവർക്ക് மட்டுം എന്ത് ചെയ്യില്ല, നമ്മൾ ചെയ്യുന്നത് എന്ത് ചെയ്യില്ല, பலிக்குന്നില്ല. காரணம் എന്ത് പറഞ്ഞാൽ നമ്മൾ பேசுற அந்நிய பாஷை தான். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான். வேற ஒன்றும் இல்லை. இல்லை கவனிங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். அவன் நம்ம ஆவி நிறைவில் என்ன பேசணும்? அந்நிய பேசல பேசிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் அருமையான இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். ஏங்க 2 வாரத்துக்கு முன்னால நான் ஒரு பிரசங்கம் கேட்டேன். திருவாண்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குற பாருங்க, உண்மை. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் திருவாண்டத்தில்.
அப்போ ஒரு டாக்டர், அந்த டாக்டர் தன்னுடைய ஆஸ்பத்திரிக்கு பேஷண்ட்டை கொண்டு வர்றது மந்திரவாதி மூலம் கொண்டு வருவார். ஆக்சிடென்ட், வயிற்றில் பிரச்சனை, கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, எது மந்திரவாதம் பண்ணி பண்ணி நிறைய ஹாஸ்பிட்டல் தான் நடக்குதுங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்கள் என்ன பண்றாங்க, மந்திரவாதம் பண்றாங்க. அப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு மந்திரவாதி கையில் வச்சிருக்கிறாரு. அவருக்கு பணத்தை கொடுக்கணும், அவர் மந்திரவாதம் பண்ணி என்ன பண்றது, இங்க ஆத்துமக்களை, இந்த ஆத்துமக்களை ஆட்களை கொண்டு வர்றது. அப்போ இந்த டாக்டர் ஒரு நாள் கேட்டாராம் மந்திரவாதிகிட்ட, யோ நிறைய பேர் வர்றாங்கல்ல, ஓ மந்திரம் பலிக்காத ஆள் யாருன்னு சொல்லுவாங்க? உண்மை சம்பவங்க. ஓ மந்திரம் பலிக்காத ஆள் யார்? மந்திரவாதி சொன்னானா, எல்லாருக்கும் என் மந்திரம் பலிக்கும், ஆனா இந்த பெந்துகோஸ்காரன் மட்டும் என்ன பலிக்காது? பெந்துகோஸ் சொன்னோம்னா அந்நிய பாஷையில் பேசுறோம். இது அபிஷேகத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறவன் என்ன ஆகுது? மந்திரம் முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஐந்தாவது ஆண்டவர் கொடுத்த சிறந்த ஆயுதம் சொல்லுங்க, அபிஷேகம். அல்லேலூயா. இப்ப நீங்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு எல்லாருடைய ஹைட்டான ஆள் யாரு? சவுல். எத்தனையோ படைகளை முன்னின்று நடத்தினவன் யாரு? சவுல். ஜெயிச்சார ஜெயிக்கலையா? அமிலேக்கன் அடிச்சு தகர்த்தவர் யாரு? பெலிஸ்தீனை ஓட துரத்தினவர் யாரு? சவுல். ஆனால் அபிஷேகம் இழந்த பிற்பாடு முன்ன போகவே, அதே இடத்துல அபிஷேகம் உள்ள யார் வர்றா? சின்ன தாவீது வர்றாரு. அந்த அபிஷேகம் உள்ள தாவீதுக்கு முன்பாக யாரால் நிற்க முடியல? கோலியாத்தால. நல்லா புரிந்து கொள்ளுங்க என் அன்பு ஊழியக்காரர்களே, ஊழியக்காரி அம்மாமார, சகோதரிமார்களே. அல்லேலூயா. எத்திரத்தோളം எவ்வளவுக்கு நீங்க அபிஷேகத்தில் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். எதை வேண்டாலும் இழங்க, சாப்பாட்டை இழங்க, ஆமென், சோதனை அந்தஸ்தை இழங்க, வருமானத்தை இழங்க, எதை இழந்துடக்கூடாது? ஆமென். அபிஷேகத்தை இழந்தோம்னா பிசாசு நம்மளை பம்பரம்புற சுத்திடுவான். அல்லேலூயா. அது மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் தன் கைகளை வைத்த போது உனக்குண்டான ஆவின் வரத்தை நீ எப்படி அனல் மூட்டு. அல்லேலூயா. ஆவியிலே அனலாயிருங்கள். ஆமென், சோத்ரம். அதான் ஆவியானவரை நமக்குள்ள என்ன பண்ணணும்? எப்பொழுதும் அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கழிஞ்ச நாள்ல ஆர் ஸ்டான்லி அண்ணன் வந்து ஒரு இன்டர்வியூ பேசியிருக்காங்க, கேட்டீங்களா? அதாவது அவர் பல மணி நேரம் அன்னி பாஷையில் பேசுவாராம். புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும், ஆவி நிரம்பி இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் ஆவியானவருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறானோ அவனை யார் ஜெயிக்க முடியாது? சத்துரு ராஜ்யம் ஜெயிக்க முடியாது. அதான் நீங்க பாருங்க, ஏசப்பாவை கூட, ஆமென், அவர் ஆவியின் பலத்தோடு கூட புறப்பட்டு போனார். இருக்கா? நீங்க படிச்சு பாருங்க, இருக்குது. சோதரம். அல்லேலூயா. ஆவியானுடைய பலத்தோடு அவர் சோதரம் கலிலேயா விட்டு யோர்தானுக்கு போனான்னு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அபிஷேகம் பெருக பெருக நமக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. நான் என்னோட டைம் முடிய போகுது. சோதரம் மொத்தம் 5 தான் சொல்லியிருக்கிறேன். கவனிங்க. இதற்கு மட்டும் ஒரு சாட்சி மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க. 2016 நானும் பாஸ்டர் சாமுல் ஜபராஜ் ஐயாவும், அருமனையிலிருந்து ஒரு பாஸ்டர் டேவிட் அவர்களும், என்னுடைய மனைவி 4 பேரும் ஸ்ரீலங்காவுக்கு போனோம். 2 வாரம் கன்வென்ஷனுக்காக போயிருந்தோம். கவனிங்க. அப்போ போகிறதுக்கு முந்தின நாள் இங்கேருந்து மதுரையிலேருந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு, நாங்கள் 4 பேருக்கும் மதுரை ஃப்ளைட்டு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, பணக்குள்ள உள்ள பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் காரில் வந்துருங்க, நம்ம என்ன பண்ணி அப்படியே போயிடலாம். சரி, ஓகே. விடிய காலம் நாங்கள் 4 மணிக்கு கிளம்பணும். நைட்டே என் 2 பிள்ளைங்களே எங்கள் அம்மா வீட்டில் ஒன்று விட்டுட்டு படுக்கும்போதே ஒரு 12 மணி ஆயிடுச்சு. சோதம் எப்படி இருந்தாலும் 3 மணிக்கு எழும்பணும். பெட்ரூமில் படுக்காமல் ஹாலில், என் வீட்டுக்கு ஹாலில் ஒரு பாய் பிடிச்சி, நான் மேக்ஸிமம் விட படுப்போம் 2 பேரும். இன்னைக்கு மேக்ஸிமம் இப்படி தான் ஹாலில் நான் ஒய்ஃப் படுத்துருக்குறோம். நடந்த சம்பவத்துக்காக படுத்துருக்குறோம். ஒரு 1:15 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. நான் எழும்பி முழங்கால் போட்டு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நைட்டு வந்து எல்லாம் சைலண்டாக இருக்குங்களா, எந்த வித சத்தம் இருக்காது.
அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு சத்தம் கேட்குது. எங்க காம்பவுண்ட் வந்து நாங்கள் லாக் பண்ண மாட்டோம், கொண்டி மட்டும் தான் போட்டுருப்போம். ஒரு மந்திரவாதி வந்து என் காம்பவுண்டுக்குள்ள வந்து மந்திரவாதம் பண்றான். ஹலோ, என் காம்பவுண்டுக்குள்ள வந்து எப்படி நாம் அந்த இடத்துல யாருக்கு டிஸ்டர்பா இருக்குது? யார் டிஸ்டர்பா இருக்குது? வந்து அவன் சொல்றான், சக்கம்மா இவனை பார்த்துக்கோ, அந்தம்மா இவனை பார்த்துக்கோ சொல்றான். நான் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி, என்னடா இது? நான் உடனே ஒய்ஃபை தட்டினேன். பாரு, எழும்பு 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 எழும்புனா, சத்தத்தை கேளு, தெளிவா கேக்குது. ஏன்னா சத்தமே இது சைலண்டா இருக்கா. நான் போய் லைட்டை போட்டேன், எடுத்து விட்டான் பாருங்க, ஓட்டம் வண்டி லேட்டு திறந்துட்டு பறந்து விட்டான். நாங்க என்ன பண்ண தெரியுமா? 2 பேர் கையை பிடிச்சி அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிச்சோம். 1 மணி நேரம் நல்லா ஜோம் பண்ணிட்டு போயிட்டோம். அங்கதான் இருக்கு முக்கியமான காயிண்ட். நானும் போய் மதுரையில் போய் ஃப்ளைட் ஏறி போயிட்டோம். போய் கொழும்பு, நீர்கொழும்பு, காலி, அனுராதாபுரம் எல்லா இடம் மீட்டிங் நான் முடிச்சுட்டு அங்கிருந்து தமிழர் வாழுகிற மட்டக்களப்பு அங்க போறோம். ஸ்தோத்திரம். மத்தியானம் 2 மணிக்கு நாங்கள் வண்டி பிடிச்சாச்சு. அந்த ஒரு டிம்போ டிராவலர். நாங்கள் 4 பேர். ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 3 பாஸ்டர், அந்த டிரைவர் மிலிட்ரி மேன். வண்டி போயிட்டு இருக்குது. மட்டக்களப்புக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. சாயங்காலம் கரெக்டாக ஒரு 6:30 மணி இருக்கும், சூரியன் அடைய போகிறது. போயிட்டு இருக்கும்போது சூப்பர் ரோடு போட்டுருக்குறாங்க. வண்டி ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. ஆமே, எங்களுக்கு முன்பாக ஒரு ஆல்டோ கார் போகுது. ஆல்டோ கார், மாருதி ஆல்டோ கார் போயிட்டு பார்த்தீங்களா, ஒரு நாய் குறுக்கு சாடிச்சு. அல்லேலூயா. ஆல்டோ காரன் என்ன பண்ணா, அவன் பிரேக் அடிச்சு வண்டி நிறுத்தினான். எங்க சோதரம் மிலிட்ரி மேன்ல அவன் சூப்பரா வண்டி நிறுத்தினான். ஆனா பின்னால ஒரு அசோக் ஐலண்டு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பஸ் பயங்கரமா வேகம் வந்திருக்கிறான். வச்சு லாஸ்ட் இடிச்சான் பாருங்க. யாருக்கு? எங்க வண்டியில. பின்னால என் ஒய்ஃபு இடி. அதாவது இடினா மரண இடிதான். உள்ள இருந்து நாங்க எல்லாரும் ஒரே ஏசப்பான்னு சத்தம். நாங்க எல்லாம் முடிஞ்சது எல்லாரும். வண்டி அப்படியே பப்படம் போல சுருங்கிச்சு. இந்த வண்டி அங்க இடிக்க பெரிய ஆக்சிடென்ட். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா சொல்றேன் கேளுங்க, எங்க வண்டியில இருந்த 8 பேருக்கும் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட படல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சத்துரு வைத்திருந்த பெரிய திட்டத்தை ஆண்டவர் தகர்த்தார். கவனிங்க, நான் சொல்றேன், நீங்க அந்நிய பாஷையில் ஆராதிப்பது, அந்நிய பாஷையில் ஜெபிப்பது சாதாரண. எத்தனையோ பிசாசுடைய திட்டங்களை அதை உடைக்கிறது. அல்லேலூயா. தேவன் எங்களை கிருபையாய் பாதுகாத்தார். நீங்க வேணா சாமுவேல் ஜெபராஜ் பாஸ்டர் கேளுங்க, இங்க தான் அடிக்கடி வருவாங்களே. சோதம். அல்லேலூயா. ஆமென். அது வேற வண்டி பிடிச்சி நாங்கள் உடனே சேர்ந்துட்டோம். கர்த்தர் நல்லவர். என் பிரியமான தேவனுடைய ஊழியக்காரிகளே, ஆமென். நான் 5 ஆயுதங்களை சொல்லி இருக்கிறேன், தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 5 ஆயுதங்களை 9 ஆயுதங்கள் உண்டு. சோத்திரம். அல்லேலூயா. நான் அந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். அல்லேலூயா. 6வதாக ஒரு மனம், அது சூப்பர் ஆயுதம். 7வதாக முழங்கால். 8வதாக துதி ஆராதனை. 9வது உபவாசம். இதெல்லாம் இன்னும் இந்த 4 பேசுனா இன்னும் 2 மணி நேரம் எடுக்கும். சோதம் நான் முடிச்சிடறேன். எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்கள் நடுவில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படி பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோதம். சாத்தானை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த மகிமையான ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றுகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் ஆமென் நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்ல வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். இந்த விசேஷித்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக அல்லேலூயா. 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 ஓ thank you Father, thank you Jesus, thank you Jesus. அல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆமென். மகிமை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரம்பனா ஷகடகதல துரபலப ஷகதரப துலிபிகமனப உரபனா ஷந்தலா தீர பரபலப ஷமதலபது நீக்கமனகடப ரித்தனா ஷந்தேல் ஏதரபௌன ஹத்தனா சதா ரகடக துலிபினியா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவராகிய இரத்தத்தை இயேசு இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்தனுடைய பலத்தை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்நிய சக்திகளையும் கர்த்தர் கொடுத்த ஆயுதத்தால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஆயுதத்தை கையில் எடுப்போம். ஆமென். எங்களுடைய ஆயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கும். இந்த திருநெல்வேலி பட்டணத்திலே, இந்த சாத்தான்குளம் பகுதியிலே, இந்த நாசரேத்து பகுதியிலே சத்துரு எடுக்கிற எல்லா திட்டங்களையும் நாங்கள் ஜெயிக்கத்தான் போகிறோம். Mara Shangala Darabaduri Bigamana Shamdulia Ribala Hasamana Ragaduri Bilibini Asada Darabala Dunahase Ramtuna Hasamana Gadagadara Duni Bili Gadabu Shamana Daraga Tirabalaga Shamduli Kadarabala Dura Kamana Shamtuna the Sebarabalabi Rikabala Shabarabala Barabala Kada Shandini Bikamaraba Udamanaba Shaktala Darabala Duni Bala Shamturabania Kulagadali Shamtuli Lebadaraba Shama Hase Mana Durabala Krishakabaduli Bikama Uttada Shama Ragadara Duli Bikamana Du Shamdalabika Samtuli Kibi Ripa Papa Shaka Rabba Lada Rabba இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாதே, உன் பாதம் கல்லில் இடராதே, உன் பாதம் கல்லில் இடராதே. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை, ஆமென், இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து வீழும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். இன்று கண்ட, ஆமென், இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. ஆமென், ஆமென். விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான இல்லை, இல்லை, இல்லை. உனக்கு எதிரான மந்திரவாதம் இல்லை, உனக்கு குறி சொல் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே, ஓ கர்த்தருடைய வசனத்தினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே அந்த பொல்லாத கிரியைகளை இந்த மாலை வேளையிலே நாங்கள் நிக்கரகம் பண்ணி ஜெபிக்கிறோம்.